வெல்கம் டு சாட் பார்வை. நம்ம லாஸ்ட் 1 வீக்காக டபுள் பாட்டம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ட்ரேட் எடுத்திருந்தோம். அதோட ரிசல்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போது அந்த டபுள் பாட்டம் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். டபுள் பாட்டம் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஸ்டாக் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இது ஒரு ரிவர்சல் பண்ணால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்கு நல்ல டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் ஒரு பாட்டம் லெவலில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து மேலே மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம டபுள் பாட்டம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சார்ட்டில் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டாக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் அப்படி கீழே வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து அகைன் நமக்கு ஸ்டாக்கு ஒரு ஸ்மால் ஹை வைக்கிறாங்க. வச்சுட்டு சேம் பாட்டம் 1 லெவலை அகைன் டச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாட்டம் இங்கேருந்து வராங்க, பாட்டம் 1, ஸோ ஸ்மால் ஹை, தென் சேம் பாட்டம் 1ல் பாட்டம் 2 சப்போர்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறது. ஸோ இங்கேருந்து ஸ்டாக்கு இந்த ஹை மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு நல்ல அப் ராலி கொடுக்க, இல்லை புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொதுவாக இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, டபிள்யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ 2 ஈக்குவல் லோ பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஈக்குவலாக லோ பாயிண்ட் வைக்குது. அது நம்ம சப்போர்ட் லைன் சொல்லிக்கலாம். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கும். இந்த ரெசிஸ்டண்ட்டை தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக எடுக்கணும். இந்த என்ட்ரி பாயிண்ட்டை எப்போ எடுக்கணும்னா, இந்த புல் பேக் வந்து நல்ல வால்யூமோடு இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மேலே வைக்கணும். கேண்டிலோட க்ளோஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும், வால்யூமோடு இருந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஆமாம், என்ட்ரி எப்படின்னா பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆன பிறகு என்ட்ரி எடுக்கலாம். வால்யூம் இஸ் வெரி மஸ்ட். வால்யூம் நல்லா இன்க்ரீஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகணும். ஸ்டாப் லாஸ் டார்கெட், பொதுவாக ஸ்டாப் லாஸ் டார்கெட் நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து செகண்ட் பாட்டமுக்கு கீழே இருக்கிற வைப்பாங்க. அதாவது செகண்ட் பாட்டம், இதுதான் செகண்ட் பாட்டம், இந்த லெவலுக்கு கீழே நம்ம பாட்டத்துக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அது வரைக்கும் நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கலாம். இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அதில் இந்த பேட்டர்னில் ரொம்ப ஃபேக் பிரேக் அவுட் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வால்யூம் வந்து எப்போவுமே நல்ல வால்யூம் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதோட ரொம்ப முக்கியம் பொறுமை, ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ், ரொம்ப முக்கியம். டபுள் பாட்டம் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடனே அந்த பேட்டர்ன் கிடைக்காது. ஸோ டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டாக்கை நல்லா வாட்ச் பண்ணணும். அந்த ஸ்டாக்கில் எங்கே நமக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வால்யூம் ரேஸ் ஆனால், ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். பொதுவாக ட்ரேடிங்கில் ரொம்ப பொறுமை முக்கியம். இந்த பேட்டர்ன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் இந்த சேனல் நான் வச்சுருக்கிறேன். மற்றபடி டெலிகிராம் கால்ஸ் கொடுங்க அதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேறு எந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் அனலைஸ் பண்ணி சொல்லலாம். தேங்க்யூ.